திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சற்பெருவார்க்கும் பீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூறு மாணிமுகத்தோனே ஆதலால் கூப்பும் பிரதம் கை வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதி சாம்ராட் மகேஷியர். நம்ம பார்க்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ராசிபலன். தினந்தோறும் நம்ம அற்புதமான ஆன்மீக தகவல் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆன்மீக தகவலில் பிரத்யேகமாக நம்ம வீட்டிலேருந்து பண்ணக்கூடிய அனைத்து பூஜை புனஸ்கரணங்கள் வழிபாட்டு முறைகள் இது அத்தனையும் நம்ம கேட்டுட்ருக்கோம், பார்த்துட்ருக்கோம். இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதுன்னு நிறையா பேர் எனக்கு வெளியில் பார்க்கும்போது சொல்லும்போது ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்குறது. இன்றைய திதியில் பஞ்சாங்க குறிப்புகள்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு நாளைக்கு நட்சத்திரம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், திதி என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த நாளுக்குண்டான அதிபதி, அந்த அதிபதி தான் இந்த நாளை ஹோல்டு பண்ணுறாரு. லக்னம் ஹோரை இது போன்ற விஷயங்கள்லாம் இன்னும் ஜோதிடத்தில் அடுத்த நிலை. நிறைய பேர் அப்பாயின்மெண்ட் கேட்டு ரொம்ப அழகாக வெயிட் பண்ணி இருந்து பார்க்குற மற்றற்ற மகிழ்ச்சி. ஏன்னா நம்ம மற்ற அஸ்ட்ராலஜர் மாதிரி வேக வேகமாக நம்ம ஒரு நாளைக்கு 50-100ன்றது நம்ம பண்ண முடியாது. ரொம்ப அந்த ஃப்ரீக்குவென்சி நமக்கு வரணும். ரொம்ப பார்த்து 3 அல்லது 5 அப்பாயின்மெண்ட்டு தான் எடுக்கிறோம். அதனால தான் இவ்வளோ வெயிட்டிங் பீரியட் வந்துட்டுருக்கு. அதனால தான் இருந்து பார்க்குறோம். நம்ம அஸ்ட்ராலஜி டீம் உடனே நமக்கு திருமண பொருத்தமோ நியூமராலஜியோ வாஸ்துவோ உடனே அவங்க பார்த்து எடுத்து சொல்லிடுறாங்க. இப்போ கூட இடையில புதுதில்லியில் ஒரு வீட்டுக்கு வாஸ்துவும் ஒரு கம்பெனிக்கும் பார்க்க போயிடணும். ரொம்ப பிரமாதமாக அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் சொல்லும் பொழுது அவர் லைஃப்பில் நடக்கக்கூடியது இது இப்படி இருக்குது, அதனால் உங்கள் ஜாதகம் இப்படி இருக்குது, அதனால் இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்லும்போது அவர் ரொம்ப அழகாக சொன்னார். சார், அதாவது நமக்கு தெரியுது இது கரண்ட்டு அப்படின்னு தெரியுது, நம்மளாக தெரியாமல் அந்த நேரம் வரும்போது தொட்டுறோம் சார். உண்மையாகவே அந்த மாதிரி லைஃப்பில் கெட்ட நேரம் வரும்போது எல்லாமே இப்படி அமையுது பாருங்கள். நல்ல நேரம் வந்திருக்கு, இன்றைக்கி எல்லாமே மாற்றி அமைச்சிருக்கு பாருங்கள். நானே இல்லை இதெல்லாம் என்னங்க அஸ்ட்ராலஜி என்னங்க வாஸ்து என்னங்க இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தேன். உங்களுடைய நிகழ்ச்சி பார்க்க திருப்பியும் எனக்கு இதில் ஒரு பெரிய நம்பிக்கை வந்துடுது அப்படின்னு சொன்னார். இந்த மாதிரி நிறையா பேருக்கு நம்ம கொடுக்கக்கூடிய இந்த டிப்ஸ் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. இன்றைய தினத்தில் நாள் நட்சத்திரம் எப்படி இருக்குங்கிறத பஞ்சாங்க குறிப்புகளில் இதோ நம்ம பார்க்க போகிறோம். 16/6/2024 குரோதி வருடம் ஆனி மாதம் 2ஆம் திருநாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 11:29 வரை அஸ்தம், பின்பு சித்திரை. இன்றைய திதி அதிகாலை 2:41 வரை நவமி, பின்பு தசமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் அவிட்டம், சதய நட்சத்திரம் கும்பராசி. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரை. யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 வரை. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு உகந்த அற்புதமான நாள். இன்றைய தினத்தில் 4 to 6 ராகு காலத்தில் பைரவர் வணங்கிறது ரொம்பவுமே விசேஷம். அஸ்த நட்சத்திரம் மத்தியானம் வரைக்கும் இருக்குது, அதுக்கப்புறம் சித்திர நட்சத்திரம் வந்துடுறது. அஸ்த நட்சத்திரம் இருக்கும்போது பிள்ளையாரை வணங்குறது நினச்ச காரியத்தை நடத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான சக்தி. பிள்ளையாருக்கு தேங்காய் உடைக்கிறது, அருகம்புல் வச்சு பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். இன்றைய திதி பார்த்துட்டோம்னா தசமி திதி, சுப முகூர்த்த நன்னாளாகவும் இன்றைய தினத்தில் இருந்துருக்கு. இன்றைய தினத்துக்கு உண்டான சிறப்புகள் பற்றி பார்த்துட்டோம். நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதியுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்கு உண்டான விசேஷ பலாபலன்களை இதோ நாம் பார்க்க போகிறோம். மேஷ ராசி நண்பர்களுக்கு, மேஷத்துக்கு எப்போவுமே ஒரு காரியத்தை நான் சக்ஸஸ் பண்ணியே ஆகணும், நான் ஜெயிச்சாகணும், நான் வெற்றி பெற்றாகணும், இதில் நான் சக்ஸஸ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறது. ஏன்னா சரராசின்னு பேர். சரராசிக்கு எப்போவுமே இந்த ஒரு குணாதிசயங்கள் அடிப்படையாகவே இன்பார்ன் நேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கு நாள் உகந்ததாக இருந்ததுன்னா எல்லா காரியமும் வெற்றி இல்லையா? இன்றைக்கி அந்த நாள் உகந்ததாக இருக்குது. உடல் உபாதை, வயசானவா, வயிறு சம்பந்தமான பிரச்சனை இருந்துட்டு இருக்கிறவங்க, சுகர் ப்ரெஷர் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு உபாதை உண்டு. மற்றபடி இன்றைய தினத்தில் பெருசாக பாதகம் கிடையாது. செல்ஃப் சக்ஸஸ்ன்னு சொல்லுவாள், சுய வெற்றி. இன்றைய தினத்தில் நினைச்ச காரியத்தை நடத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். கிரக நிலைகள் சாதகமாக இருக்கா? சாதகமாக இருக்குது. வீடு கட்டுறது, வீடு வாங்கிறது சாதகமாக இருக்குது. பொருள் வாங்கிறதுக்கு சாதகமாக இருக்குது. பிஸ்னஸுக்கு உண்டான ஏதேனும் ஒரு முதலீடு எதிர்பார்த்தவா, ஹோம் லோன் எதிர்பார்த்தவா, பிஸ்னஸ் லோன் எதிர்பார்த்தவா, வெளிநாடு படிப்புக்காக எஜுகேஷனல் லோன் எதிர்பார்த்தவங்களுக்கு அனுகூல்யம் தரக்கூடியதாக. குழந்தைகளுக்கு நன்னா இருக்குது, ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. இன்றைய தினத்தில் பெண்களுக்கு, சிங்கிள் பேரண்ட்டாக இருந்துட்டு இருக்கிறவங்க நிறையா லைஃப்பில் பட்ட கஷ்டமெல்லாம் போதும் சார், இனிமேலாவது எனக்கு ஒரு மாற்றம் தெரியுமா? இன்றைய தினத்தில் உங்களுக்கு சில மாற்றங்கள்
கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைக்கி 12 மணிக்கு மேலே சில விஷயங்களில் நம்ம காலையிலேயே எல்லா காரியத்தையும் பண்ணிக்கிறது, 12 மணிக்கு முன்னாடி எல்லா காரியத்தையும் பண்ணிட்டோம்னா வெற்றிகள் உண்டு. 12 மணிக்கு மேலே சில தடங்கல்கள் யதார்த்தமாக இருந்துட்டு இருக்கும். நம்ம செய்யக்கூடிய வேலைகளில் முழுமையான மனது இல்லாத மாதிரி இருக்கும். ஏதோ ஒன்று பேச போனால் நம்மளே ஏதோ ஒன்று பேசின்னு இருப்போம். பேசப்படாது, லூஸ் ஸ்டாக் விடப்படாதுன்னு நினச்சிட்டு இருந்து எல்லாம் லூஸ் ஸ்டாக் விடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் இருந்துட்டு இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். சில பேர் நம்ம கருத்துக்களை கேட்டாகணும், எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா, அந்த எதிர்பார்ப்பு இவா எனக்கு இந்த பதில் சொல்லணும்னு எதிர்பார்த்தா யாருமே இந்த காலத்தில் சொல்ல மாட்டா. அதனால் அதை விட்டு கொடுத்துட்றது நல்ல பலன்களை கொடுக்கும். வேலை வாய்ப்பில் முதலாளியோ மேனேஜரோ யாராவது ஒருத்தர் சத்தம் போட்டுவிட்டா உடனே ரொம்ப சென்சிட்டிவாக நான் நாளையிலேருந்து வரல என்னப்போ அப்படின்னு கேட்கக்கூடாது, விட்டு கொடுத்துட்றது நல்லது. மேஷ ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். செல்ஃப் சக்ஸஸ்ன்னு சொல்லிட்டேன், சுய வெற்றின்னு சொல்லிட்டேன். அப்போ நினச்ச காரியங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப தங்கமான மனுஷா வாட்ட எல்லாத்தையும் பேசல, ஃபேமிலி விஷயத்தை எல்லாம் பேசலான்னு எல்லாத்தையும் சொன்னால் நாளைக்கு அவளே எதிரியாமாமோ என்ன சொன்னாங்க தெரியுமா, என்ன சொன்னாங்க தெரியுமா, சொல்லக்கூடாது வேண்டாம் அப்படின்ட்டால்னா போச்சு, அதுலேயே பாதி நீங்கள் ஒன்றுமே சொல்லலைனாலும் அது பெருசாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உண்டு. மேஷ ராசி நண்பர்களுக்கு. ரிஷபராசி அன்பர்களே, மாற்றம். என்னென்ன மாற்றம்? வேலை மாற்றம், வீடு மாற்றம், இடம் மாற்றம். இன்றைக்கி பிரயாணம் அதிகரிக்கும். சில பேர் பார்த்துட்டுலாம் அப்படியே காலாட்டிகிட்டே இருப்பாள், சில பேர் பார்த்துட்டுலாம் அப்படியே பேசிகிட்டு இருப்பாள். இந்த மாதிரி ஒரு தோரணைகள்லாம் இன்றைய தினத்தில் ரிஷபராசி அன்பர்களுக்கு உண்டு. வேலை மாற்றம், வீடு மாற்றம். அதே மாதிரி ஹாஸ்டலில் படிச்சுட்டு இருக்கிறவா, எனக்கு ஹாஸ்டல் வேண்டாம், தனியாக நான் எடுத்து தங்கிக்கலான் இருக்கேன், இப்போ நீ வரையா, நீ சரி நம்ம தனியாக தங்கிக்கலாம் வா அப்படின்னு சொல்லிவிட்டு தனியாக தங்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். அன்பானவா பிரியமானவாளை சந்திக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் கண்டிப்பாக இருக்குது. திருமண காரியம் சக்ஸஸ் ஆகும், திருமண காரியம் வெற்றி பெறும். அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் எந்த காரியத்தை பண்ணுறதும் அவ்வளோ சிறப்புகள் கிடையாது. இன்றைக்கி ஏதேனும் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறது, ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து வரலையே சே, வந்ததுக்கப்புறம் நான் எதிர்பார்த்த அளவுக்கு சும்மா இதெல்லாம் விளம்பரம் தான், ஒன்றும் கிடையாது, விளம்பரம் தான் சார், ஏமாந்துட்டேனே சே அப்படின்னு சில நேரங்களில் யோசிப்பேன். யாராவது வாங்குறதா இருந்தால் கூட தயவுசெய்து வாங்க, இது பழக்கமாகிடும். இந்த ஆன்லைனில் போட்டு வாங்கி பழக்கமாகிடும். பக்கத்தில் இருக்கிறவா சொல்லுவா, ஏன் இப்படி சும்மா ஆர்டர் போட்டு பொருள் சேர்த்துக்கிட்டே இருந்தால் தேவைன்னு தானே வாங்குகிறோம் அப்படின்னு அவாட்ட சொல்லுவேன். நாளைக்கு யோசிப்பேன், ஆமாம் இல்லை கரெக்டு, தெரியாமல் 500 1000 போயிடுது அப்படின்னு சில நேரங்கள். பெரியவர்களை பார்த்தால் பெரியவர்கள் மாதிரி, குழந்தைகளை பார்த்தா குழந்தை மாதிரி. சில நேரம் வீட்டில் என்னென்னா ரொம்ப தமாஷாக இருந்துட்டோம், நம்ம சொல்கிற வார்த்தையை அவள் பெருசாக எடுத்துக்க, பேசாமரு அப்படின்ட்டானா, பார்த்தியா நான் ரொம்ப ஜோக்காக சிரிச்சுண்டு வீட்டில் ஜாலியாக இருந்தங்காட்டி இப்போ பாரு மதிப்பே கொடுக்கறது கிடையாது. நான் பாட்டுக்கு ஸ்ட்ரிக்டாக மற்றவங்களமா இருந்தேன்னா இல்லையா, கரெக்ட். இப்படிங்கிற சில வருத்த வேதனைகள்லாம் அப்பப்போ யாராவது உங்களுக்கு பதில் சொல்லலைன்னா சில சென்சிட்டிவாக எடுத்துப்பேன். சரி, தொழில் ரீதியாக பார்ப்போம். தொழில் ரீதியாக நன்னா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதித்து கொள்வீங்க. மாற்றங்களுக்கு உண்டான அற்புதமான நாள். உதாரணத்துக்கு பார்த்துட்டோம்னா ரியல் எஸ்டேட்டு, அந்த புரோக்கரேஜ் மாதிரி எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்க, மீடியேட்டராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு சக்ஸஸ் கூடி வரக்கூடியதாக இருக்கும். பாசிட்டிவாக இன்றைய தினத்தை ஆரம்பித்தா வெற்றிகள் உண்டு. இன்றைய தினம் ரிஷபராசி என்பர்கள். மிதுன ராசி நேயர்களுக்கு அமோக பலன்கள் உண்டு. சில விஷயங்கள்லாம் மனசுலேயே வச்சுட்டு போய் வெளியில் சொல்ல மாட்டேன், சொல்லலாமா வேண்டாமா, சொல்லாமா, யூ இதை போட்டு படுத்தி எடுக்கிறது எதுக்காக, கடவுள் என்னை மட்டும் இப்படி அண்டவா ஜெயிக்கணும் இப்படி மனசில் ஒரு பெரிய பிரயர்த்தனை எடுத்துட்டு இருப்பேன். கண்டிப்பாக வெற்றி பெறத்துக்கு உண்டான வாய்ப்புகள் தேடி வரும், கூடி வரும். மிதுன ராசி நேயர்களுக்கு தாயாரை போய் சந்திக்கிறது, அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா தொழில் ரீதியான முதலீடுக்குண்டான விஷயங்கள்லாம் பிளானிங் பண்ணி இன்றைய தினத்தில் பேசுறது, ஏதாவது சட்டை வாங்கிறது, ஏதாவது துணிமணிகள், யாருக்காவது கிஃப்ட் வாங்கி கொடுக்கறது, யாருக்கேனும் ஒரு விசேஷங்களில் கலந்து அவளுக்கு உண்டான சில உதவிகள்லாம் எடுத்து பண்ணுறதுக்கு உண்டான அற்புதமான, இவா இந்த ஃபீஸுக்காக கேட்டாலா சரி உதவி பண்ணிடு, இதுக்காக கேட்டாலா இவாளுக்கு கொடுத்துடலாம், இந்த மாதிரி ஏதேனும் உதவிகள் செய்யக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் லைட்டாக தலை வலிக்கிற மாதிரி இருக்கும், என்னமோ தெரியல, தலை அப்படியே வலிக்கிற மாதிரி இருக்குது. அப்படிங்கிற மாதிரி
இன்றைய தினத்தில் இருந்துருக்கும். யாருக்கு? மிதுன ராசி நண்பர்களுக்கு. கடக ராசி நேயர்களே, அனுகூல்யம் தர்றதுக்கு உண்டான அற்புதமான நாள். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் வெற்றி பிரயாணமாக மாறும். அன்பானவர்களை, பிரியமானவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்தில் மாற்றங்களுக்கு சிறப்பாக இருக்குது. தம்பி தங்கை அதங்கான்னு பிரயாணம் பண்ணுறான்னா அவளுக்கு தேவையான எல்லா சௌகரியங்கள்லாம் பண்ணி கொடுப்பேன். எதாவது காசு இருக்கா, நான் எதாவது கொடுக்கணுமா என்ன, எதாவது நான் அந்த மாதிரி எடுத்து இன்றைக்கி நிறையா எடுத்து கொடுப்பேன். குடும்பத்தில் இருக்கிறவா சென்சிட்டிவாக ஏதாவது பேசிட்டான்னு வச்சுக்கோங்களேன், பாரு என்ன பார்த்து எப்படி சொல்கிறா பாரு, இதாயா உலகத்தில் நன்றி இல்லை, இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சில நேரங்களில் எமோஷ்னாக சில நேரத்தில் ஃபீல் பண்ணுவேன். பாஷை, இங்கிலீஷ் கற்றுக்கிறது, ஹிந்தி கற்றுக்கிறது, ஏதேனும் புதிய பாஷைகள் கற்றுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். தாய் தந்தையரோட ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. பணம் இருந்தால் தான் மதிப்பு, இல்லைன்னா ஒன்றும் கிடையாது. சும்மா இதெல்லாம் வாய், சும்மா பேச்சு தான். நான் இருக்கேன், நீ இருக்கேன், பணம் மணி அதுதான் உண்மை அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய கருத்துக்கள்லாம் இன்றைய தினத்தில் நிறையா தோணக்கூடியதாக இருக்கும். நிறையா நல்லது செய்கிறேன் சார், கெட்ட விஷயந்தான் சார், எனக்கு கெட்ட பேர் வந்தது தான் மிச்சம், பயமாக இருக்குது சார் லைஃப்பில். ஏன்னா யாராவது தண்ணி கேட்டால் கூட உழுந்து ஊற்றுனா கடைசியில் நல்லது பண்ண போய் கெட்டது ஒன்றும் யோசனை இப்படி போயின்னு இருக்கு. அப்படி இருக்கும்போது கூட மனசில் சில பாசிட்டிவ் எண்ணத்தை நீங்களே வரவழைச்சிருப்பேன். டவுனாகவே திருப்பி வரவழைச்சிருப்பேன். டவுனாகவே பாருங்கள், நான் சொன்ன உடனே தலையாற்றல். எஸ், இந்த மாதிரி தான் டெய்லி நீங்கள் எடுத்து செய்து கொண்டு இருக்கக்கூடிய நேரமாக இருக்கும். கடகராசி நண்பர்களுக்கு, சிம்ம ராசி நேயர்களுக்கு மணி, பணம், துட்டு, காசு சம்பாதிக்கணும் சார், சும்மா இல்லை. அதாவது நானும் போராடுறேன் லைஃப்பில், இன்றைக்கி நேற்றுன்னு கிடையாது, ஓடிக்கொண்டே இருக்கிறேன் சார். ஆனால் எனக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கா அப்படின்னு கேட்டல்னா இல்லை. நான் உழைக்கிறேன், வேலை செய்கிறேன், பண்ணுறேன், எல்லாம் திருப்தி இருக்குது, எல்லாமே ஓகே தான். ஆனாலும் இவ்வளோ பண்ணுறேன்னு ஒரு ரெகக்னேஷன்னா என்ன, இவ்வளோ பண்ணுறேன்னு ஒரு நல்ல வார்த்தை, நீ இவ்வளோ கஷ்டப்படுறையே உட்காரு சாப்பிடுன்னு யாராவது ஒரு வார்த்தை சொல்கிறாளா? ஒன்றும் கிடையாது. அப்படியே சொன்னால் கூட எனக்கு ஒரு திருப்தி, இதெல்லாம் சும்மா பேச்சுவார்த்தைக்காக சொல்கிற மாதிரி இருக்குது சார் அப்படிங்கிற எண்ணங்கள் கண்டிப்பாக இருந்து கொண்டிருக்கும். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி ஏதேனும் பண விஷயமான விஷயங்கள் பேசுகிறது நல்ல பலன்களை கொடுக்கும். குடும்பத்தில் இருக்கிறவாளை கவனிச்சுக்கிறது, தானாக இருந்து நம்மளே நம்ம தலையில் மண்ணை வாரி போட்டுப்போம், அது வேறு யாரும் இல்லை, நான் தான். ஏன்னா நானே வழியை ஏற்றுக்கிறது, நானே இந்த மாதிரி பண்ணிக்கிறது, நானே பார்த்துக்கிறது, இது அத்தனை வேலையும் நான் பண்ணிகிட்டு இருப்பேன் சார். இருந்தாலும் ஒரு நாள் கஷ்டப்படுவேன், திருப்பியும் சரி இதெல்லாம் நம்ம லைஃப் தானே, நான் பாட்டுக்கு அடுத்த நாள் சரியாக ஓடிகிட்டே இருப்பேன். இப்படி தான் என் லைஃப் ஓடிகிட்டே இருக்குது சார். கடனுக்காக கடன் வாங்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. கூட வேலை செய்கிறவாட்ட யதார்த்தமாக பேசினா கூட இது சொல்ல மாட்டா நண்பர் அப்படின்னு நினைப்போம். அடுத்த நிமிஷமே இன்னொருத்தட்ட சொல்லி ஏன் முன்னாடியே என்னை கிண்டல் பண்ணுறா சார், ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனசு, இதனாலேயே யார்ட்டையும் பேசுகிறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஓடின்னு இருப்பேன். சிம்ம ராசி நண்பர்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான திருமண வாழ்க்கையில் ரொம்ப கசப்பு இருந்தவாளுக்கு கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் ஒற்றுமைகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் அட்ஜஸ்ட்டுன்னு சொல்லுவாள், சரி இதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போடலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் கூடி வரக்கூடிய நல்ல தினம் சிம்மராசி அன்பர்களே. கன்னிராசி நேயர்களே, நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு நம்ம இவ்வளோ முயற்சி இருக்கிறோம், கடவுள் கொஞ்சம் கூட உதவி செய்ய மாட்டாரா? சத்தியமாக உதவி செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு ஆழ்ந்து சூழ்ந்து இருக்கக்கூடிய தினமாக இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாள். காலையில் எழுந்திரிச்சோடனே கரெக்டாக அப்படியே பார்த்து இன்றைக்கி தினத்தில் பிரமாதமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஓடின்னு இருப்பாள். சில பேர் அப்படியே ரொம்ப மௌனமாக இருப்பாள், இப்படியே உட்காந்துட்டு இருப்பாள். இன்றைக்கி அதை அவளுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமத்துக்கு ஏற்றாற் போல் இன்றைய தினம் அமைந்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கன்னி ராசியில் இருக்கக்கூடிய 10 வயசுக்கு உகந்து உள்ளே இருக்கா அப்படின்னு எடுத்துப்போமே, இன்றைக்கி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் அவளுக்கு சக்ஸஸ் ஆகிடும். அதே மாதிரி கன்னி ராசியில் உத்தர நட்சத்திரத்தில் இருந்துட்டு இருக்கிறவா ஒரு 10 வயசு 15 வயசு 20 வயசுக்குள்ளே இருந்துட்டுருக்கா. ஸோ விரயங்கள், வெளிநாடு பிரயாணம், வெளியூர் பிரயாணம்லாம் எடுத்தவாளுக்கு சக்ஸஸ் ஆகிடும். அதே மாதிரி சித்திர நட்சத்திரத்தில் இருந்துருவா அதே 10 வயசுக்குள்ளே இருந்துட்டுருக்கா, எல்லா காரியங்களும் அவளுக்கு வெற்றி உண்டு. 20 வயசுலேருந்து ஒரு 30 வயசு 40 வயசுக்குள்ளே இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவளுக்கு லைஃப்பில் உத்தியோக சம்பந்தமான விஷயங்கள், பண சம்பந்தமான எதிர்பார்ப்புகள், திருமண சம்பந்தமான கவலைகள், இது அத்தனையும் சேர்ந்து அவளுக்கு வரக்கூடியது. 40லேருந்து
ஒரு 60 வயசு வரைக்கும் 50, 55, 60 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் இது பழகிடுது சார். ஒன்றும் இல்லை சார், ஏதோ கடிச்சுன்னு இருக்கா அது ஒன்றும் அது பழகிடுது சார். முந்தியெல்லாம் அப்படின்னு பயப்படுவில்லை. இப்போ அப்படி இல்லை, ஏன்னா பழக்கமாகிடுது. இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இதெல்லாம் இருக்கிறவா 60 வயசு 70 வயசு இருக்குவா பாருங்க, வயசானவா, அவளுக்கு கொஞ்சம் பயங்கள் இருக்கும். வேகமாக போகாத, கொஞ்சம் கம்மி பண்ணி, நான் உட்காந்துட்டுருக்கேன், வாமிட்டு வர மாதிரியே இருந்துட்டுருக்கேன், என்னமோ தெரில இதெல்லாம் இந்த குணாதிசயங்கள்லாம் இப்போதைக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள். திடீர்னு தொழில் பண்ணணுன்னு பக்கத்துக்கு பேசாமல் இருந்தாத்தா எதையாவது சொல்லின்னு இருக்காத, தொழில் பண்ணால் அதை பண்ணோம் இதை பண்ணோன்னு, நான் எங்கேயா வேலைக்கு போகலாட்டாடா அப்படின்னு கேட்பா. என்னது அப்படின்னு சிரிக்க வேண்டாம். அவளுக்கு ஏதோ எண்ணங்கள் ஏதோ பண்ணி கொடுக்குறது அந்த மாதிரி இருக்கும். வயசெல்லாம் கிடையாது, எப்போவுமே தொழிலுக்கும் சரி படிப்புக்கும் சரி இல்லையா. அதனால் அந்த மாதிரி தோணல் இன்றைய தினத்தில் கன்னிராசி அன்பர்களுக்கு இருந்துட்டு இருக்கும். சார் கன்னிராசிக்கு மட்டும் இப்படி சொல்லிவிட்டால் எங்கள் ராசிக்கெல்லாம் இப்படி வயசு வாரியாக சொல்லலையே சார் அப்படின்னா, இனி வர பலன்கள்லாம் கண்டிப்பாக உண்டு. ஆக கன்னிராசிக்கு இப்படி இருக்குது இன்றைய தினத்தில். துளாராசி நண்பர்களுக்கு அமோகமான பலன்கள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். கொஞ்சம் விரயம் இருக்கும், கொஞ்சம் லாபம், ரெண்டுமே சேர்ந்து இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். பிஸ்னஸ் விஷயத்தில், ஷேர் மார்க்கெட்டில், ஏதேனும் ட்ரேடிங் விஷயத்தில் ரொம்ப கவனமாக பாருங்கள். ₹1 செலவு பண்ணுறதுல என்ன ப்ளஸ்ஸு என்ன மைனஸ், டக்குன்னு அனாவசியமாக யாரையும் திட்டிடாதீங்க, கோவிச்சுக்காதீங்க, பேசி அந்த காரியத்தை சாதிங்க, வேறு ஒன்றும் இல்லை. இன்றைய தினத்தில் முக்கிய நபர்கள் ஏதேனும் உங்களை சந்திக்கலை, ஐயோ என்னாச்சு நம்மக்கிட்ட தான் அப்படிங்கிற பயம் இருந்துருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே பேசலை, ஏன் என்னாச்சு, எதனால் இப்படி இருக்கா, ஏன் எதனால் என்ன 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 அப்படி ஏன் பலவிதமான யோசனைகள், நம்ம எதாவது தப்பாக பேசிட்டோமோ, இல்லை நம்ம வீட்டில் எதாவது என்ன எதனால் இப்படி, இந்த மாதிரி சில குழப்பங்கள்லாம் இன்றைய தினத்தில் யதார்த்தமாக இருக்கும். துளாராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் தொழில் ரீதியான சில விஷயங்கள்லாம் பேசலாம், தப்பு கிடையாது. வெளிநாடு வெளியூர், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் லாஜிஸ்டிக் இது போன்ற கடல் கடந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும். உள்ளூர் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் அப்பப்போ தடையாகும். ஒரு 10 பேர் இருக்கும்போது எல்லாத்துக்கும் வணக்கம் சொல்லின்றது அவங்களுக்கு சொல்லலை, எனக்கு மட்டும் ஏன் சொல்லலை, ஒருவேளை நம்ம ஏதாவது தப்பாக நினச்சிட்டாலோ அப்படிங்கிற ஒரு கவலைகள்லாம் அப்படி இல்லை. அந்த இடத்துக்கு அந்த மறதி அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியாக போகிறது, தப்பு கிடையாது. துளாராசி என்பர்கள் தெய்வ வழிபாடு மனதை பலப்படுத்தும் இன்றைய தினத்தில். விருச்சிக ராசி நண்பர்களே, இன்றைக்கி நிறையா பாசிட்டிவாக இருக்குது சார். இல்லைன்னு எடுத்துட்டேன்னா உங்கள் ஜாதகத்தை நீங்கள் போய் அஸ்ட்ராலஜர்கிட்ட பார்த்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும், ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. அனுஷ நட்சத்திரத்தில் இருக்கிறவா படிப்பு வேலை, அதே மாதிரி தத்தெடுக்கிறது, அதே போன்று பார்த்தீங்கன்னா தாயாருடைய ஆரோக்கியம், இன்றைக்கி ஏதேனும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறது, இது போன்ற காரியங்கள்லாம் அனுஷ நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு இருக்கும். அதே மாதிரி கேட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை 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 வேலை, பேச்சு 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 இருந்துகிட்டே இருக்கும். விசாக நட்சத்திரம் விருச்சிக ராசியில் இருந்துட்டு இருக்கிறவா கோயில் வழிபாடு, தெய்வசக்தி, ஜோதிடம், ஆன்மீகம், நல்ல நண்பர்கள், சத்சங்கம், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறது, கொஞ்ச நேரம் வேலை இருக்கிற மாதிரி காமிச்சிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் விருச்சிக ராசிக்கு ஏற்படக்கூடியதாக இருக்கும். மேனேஜபிளாக இன்றைய தினத்தில் போயின்னு இருக்கும். இன்றைய தினத்தில் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் வெற்றி அளிக்கக்கூடியதாக இருக்கும். குழந்தை வரம் எதிர்பார்த்தவாளுக்கு நல்ல செய்திகள் இன்றைய தினத்தில் உண்டு. நண்பர்கள் மூலமாக காரியத்தை சதவீதம் பிடித்தமானவாளை சந்திப்பில் சில விஷயங்களில் எங்கேனும் சினிமா பார்க்கு எங்கேயும் வெளியில் போயிட்டு மனசு ஒரு ரிலாக்ஸ்டாக இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி இன்றைய தினத்தில் ஓடும் விருச்சிக ராசி நேயர்களுக்கு. தனுர் ராசி நண்பர்களே, எப்பவுமே ஒரு விஷயத்தில் கான்சன்ட்ரேட்டாக இருந்தால் காரிய சக்ஸஸ் வெற்றி தான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். காலையில் பாருங்கள், கரெக்டாக ஒரு 11:29 12 மணி வரைக்கும் வைங்க, இந்த காலகட்டத்தில் சில தடுமாற்றம் இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் சிறப்பாக போகும், கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைய தினத்தில் இருப்பினும் பண விவகாரங்களில் கவனம் என்பது தேவை. ஒரு வாக்கு கொடுத்து அதை காப்பாற்றணும். முடியல சார், யோ என்னால் டயத்தை ஃபாலோ பண்ணவே முடியல, நானும் குட்டிக்கரணம் போடுறேன், ஏதோ எனக்கு தடங்கள் வந்துடுறது அப்படிங்கிற மாதிரி இன்றைய தினத்தில் யோசிப்பேன். சில பேர் உங்களை குற்றம் குறை தப்பு எல்லாம் சொன்னால் ஓகே சொல்லிவிட்டு போ அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் இருந்து கொண்டு இருக்கும். யார்ட்டையா பேசும்பொழுது கவனம் என்பது ரொம்ப டேக் இட் ஈஸின்னு எடுத்துக்கோங்க, பயப்படவே வேண்டியது கிடையாது. சினிமா நட்சத்திரமாக இருந்துட்டு இருக்கிறவங்க, பப்ளிக் ஸ்பீக்கராக இருந்துட்டு இருக்கிறவங்க, பாலிடிக்ஸில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு
சில நேரம் நல்லதும் உண்டு, எதிர்மறையாகவும் உண்டு. எல்லாத்தையும் பார்த்து சந்திக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருந்துருக்கும். தனுசு ராசி நண்பர்களுக்கு மகர ராசி நேயர்களே, இன்றைய தினத்தில் நட்சத்திரத்தில் திருவோணம் அவிட்டம், இந்த நட்சத்திரத்துக்கு கவனமாக இருக்கணும். இருப்பினும் ராசி ரீதியாக எந்த குறையும் கிடையாது. பெருசாக ஒன்றும் பயப்பட வேண்டாம். இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. மற்றவா யாராவது இன்னொருத்தரை பற்றி சொல்கிறா, பெருசாக எடுத்துக்காதீங்க, அதை ரொம்ப கேர் பண்ணிக்காதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க, ஃப்ரீயாக விடுங்க. மற்றதெல்லாம் சரியாகும். இராணுவத்தில் இருந்துட்டு இருக்கிறவங்க, ஆர்மியில் இருந்துட்டு இருக்கிறவங்க, நேவியில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா காவல்துறையில் பணியாற்றின்னு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருந்துருக்கும். நிறைய விஷயங்களில் நீங்கள் முயற்சி பண்ணி பல காரியத்தை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். மகர ராசி அன்பர்கள் புதிய தொழில் ஆரம்பிக்கணும்னு எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 4-5 நாளில் நல்ல செய்திகள்லாம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். சிறு முயற்சிகளும் மிகப்பெரிய பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கோங்க. சித்த மருத்துவராக இருந்துருக்கா, வருமா இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அமோகமான பலன்கள் உண்டு இன்றைய தினத்தில். கும்பராசி நேயர்களுக்கு நல்ல சில விஷயங்கள்லாம் நமக்கு தென்படுறது, எல்லாமே புரியுது, ஆனால் நம்ம புலப்படலைன்னு சொல்லுவாள். அதை புரியுது, என்னால் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு அதுக்குண்டான சான்ஸ் கிடைக்கலன்னு சொல்லுவாள். ஒரு 2 நாட்கள் 3 நாட்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். மற்றவர்களை பற்றி இன்னொருத்தங்க சொல்கிறாங்கன்னா அது பெருசாகவே எடுத்துக்காதீங்க. இந்த காதில் வாங்கி அந்த காதில் விடுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் ரொம்ப கவனம் என்பது தேவை. அதுமாதிரி தெய்வ பக்தி உங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை கொடுக்கும். ரொம்ப வெயிட்டான பொருட்களை தூக்க முடியாது. முடியாத காரியத்தை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. சில முடிவுகள்லாம் எடுக்கிறதுக்கு உகந்ததல்ல. இன்றைக்கி தெய்வ வழிபாட்டுக்கு சிறப்பாக இருந்துருக்கு இன்றைய தினம். மீனராசி நேயர்களே, மீனத்துக்கு இன்றைய தினத்தில் அமோகமான பலன் உண்டு. திருமண காரியம் கூடி வரும். நல்ல விஷயங்களை பேசலாம். இந்த தினத்தில் வெளியூர், வெளிநாடு, தூர பிரயாணம், தெய்வ சக்தி வழிபாடு பிரமாதமாக இருந்துருக்கு. சகோதர சகோதரிகளுக்கு ரொம்ப அனுகூல்யமாகும். பண வரவுகள் தேடி கூடி வரக்கூடிய அற்புதமான நாள். தைரியம், இன்றைக்கி நிறைய தைரியம் இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் பார்த்து செயல்படக்கூடிய வாய்ப்பு. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு நீங்களே ஒரு பிளானிங் போடுவீங்க. அந்த பிளானிங் உங்களுக்கு மிகப்பெரிய சக்ஸஸ் தரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. நல்ல மனிதர்களுடைய சந்திப்பு மிகப்பெரிய மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். பெண்ணு சம்மந்தமாக, அதாவது பேனா சம்மந்தமான வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்க, மார்க்கெட்டில் கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, ஜூஸ் கடை வச்சுட்டு இருக்க, விவசாயம் பார்த்துட்டு இருக்கிறவங்க, ரியல் எஸ்டேட் பார்த்துட்டு இருக்க, ஃபினான்ஸ் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யத்தை தேடி வரக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம். 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன் பார்த்துட்டோம். அடுத்து ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசஸில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப அற்புதமான விஷயம். அதாவது இந்த உலகத்தில் நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷனில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான சில விஷயங்கள் நம்ம கற்றுக்க வேண்டியதாக இருக்குது. என்ன, நம்ம வேண்டுதல், இந்த வேண்டுதலை நிறைவேற்றக்கூடிய இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு அள்ளி அள்ளி கொடுக்குறதுங்க. என்னென்னா நம்ம அந்த ஃப்ரீக்குவென்சி கூட ஒத்து வர்றது கிடையாது. நிறையா லைஃப்பில் நீங்கள் அப்படியே கொஞ்சம் உட்கார்ந்து சில நேரம் யோசிச்சு பாருங்கள். நான் சொல்கிற வார்த்தைகளை யோசிச்சு பாருங்கள். நீங்கள் அதிகமாக கோவப்படுவீங்களா? இந்த கோவம் என்ன பண்ணுதுன்னா உங்களுடைய வெற்றிக்கு ஒரு தடங்களை கொடுக்குறது. நான் கோவப்படல சார், இவங்க என்னை கோவப்படுத்துகிறாங்க, அப்போ அவர்கள் மூலமாக உங்களுக்கு சில தடங்களை கொடுக்குறது. இப்போ நான் ஒரு சிம்பிளை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. கோவம் இன்ட்டு, அதாவது கிராஸ் போட்டுக்கோங்க. அதாவது அதை அந்த இதை போட்டுக்கோங்க. அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா எனக்கு ஹாப்பினஸ் டிக் போட்டுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நான் சக்ஸஸ் டிக் போட்டுக்கோங்க. எனக்கு ஆத்திரம் ராங். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா எனக்கு அழுக ராங், சோகம் ராங். எல்லாமே சின்ன சின்ன அணுக்குள்ளேயும் ஒரு வைப்ரேஷன் அப்படிங்கிறது இருந்துருக்கு. இந்த வைப்ரேஷன் 2 விதத்தை கொடுக்கறது, குட் அண்ட் பேட் அப்படின்னு சொல்லுது. பணத்தில் கூட அப்படி தாங்க, குட் வைப்ரேஷன், பேட் வைப்ரேஷன் 2 இருக்குது. இந்த பணத்தை வாங்கினதுக்கப்புறம் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், குட் வைப்ரேஷன். பணத்தை வாங்கினதுக்கப்புறம் நான் படாத பாடுபட்டுன்னு இருக்கேன், இது பேட் வைப்ரேஷன். ஸோ இந்த மாதிரி குட் அண்ட் பேட் வைப்ரேஷன் 2யுமே நம்ம வாழ்க்கையில் சந்தித்து பார்த்துன்னு இருக்கக்கூடியதாக இருக்கும். அப்போது ஒரு விஷயத்தில் நீங்கள் பாசிட்டிவாகவும் ரொம்ப குட் வைப்ரேஷன் இருந்தீங்கன்னா அது மேக்னெட் போல் ரொம்ப அழகாக நல்ல விஷயத்தை ஈர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். நீங்கள் என்ன தான் நல்லது இருந்து கூட அதில் ரொம்ப சோகமாக இருந்தீங்க, இப்போ கல்யாணத்தில் போய் ரொம்ப சோகமாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது அவ்வளோ மங்களவாத்தியம் இருந்தும், அவ்வளோ நல்ல விஷயங்கள் பேசி, அவ்வளோ சிரித்து, அவ்வளோ சாப்பாடு, அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ ஸ்வீட்ஸு, அவ்வளோ நகை எல்லாம் இருந்து கூட மனம் ரொம்ப வருத்தமாக இருந்துகிட்டு இருக்கும். அது ஒரு பெருசாக நமக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரியாது. இதுதான்
மிகப்பெரிய நல்லது கூட சோகமாக இருக்கும்போது பெருசாக தெரியறது கிடையாது. அப்போது நம்ம லைஃப்பில் எதெல்லாம் டிக்கு, இவங்க நம்மளை ரொம்ப சோகப்படுத்துகிறாங்க, அப்போ அவர்கள் மூலமாக நமக்கு நெகட்டிவ் எனர்ஜி வந்துட்டுருக்கு. இவங்க என்னை ரொம்ப வளர்வதை தடுக்கிறாங்க, அவர்கள் மூலமாக நமக்கு வருது. ஃபஸ்ட்டு சின்ன அணுவிலிருந்து மிகப்பெரிய நிலையில் இருக்கிறவங்க கூட அவங்க முதல்ல குட் வைப்ஸில் இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக ஆனந்தமாக இருந்துட்டு இருக்காங்க, அவங்க வாழ்க்கையில் கோலை அச்சீவ் பண்ணிவிட்டு அடுத்த விஷயத்தை நோக்கி போயின்னு இருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களுடைய லைஃப்பில் ஒரு குட் வைப்ரேஷன் கொடுக்கணும். அந்த குட் வைப்ரேஷன் கொடுக்கறது எப்படி கொடுக்கறது? காலையில் எந்திரிச்சதுலேருந்து ஆரம்பித்து இரவு தூங்குற வரைக்கும் இன்றைக்கி முழுக்க நான் நல்லது தான் நடக்க போகுது. இதுக்கு 3 விதமான சில பயிற்சிகளை நம்ம வந்து எடுத்துக்கலாம். முதல் பயிற்சின்னு நம்ம எடுத்துக்கிறோம் ஃபஸ்ட்டு மந்திரம். இந்த மந்திரத்தை வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேட்டோட நம்ம பாசிட்டிவோட இந்த பிரபஞ்சத்தை கூட ஒத்து நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணணும். உதாரணத்துக்கு எனக்கு வந்து சக்தி உடம்புல நிறையா வேணும். ஓம் பராசக்தயே நமஹ. நம்ம முழுசாக இந்த மந்திரத்தை சொல்லி நம்ம உடம்புல முழு சக்தி நமக்கு வந்ததுங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையை நமக்குள்ளே கொண்டு வந்துக்கணும். ரெண்டாவது சரஸ்வதி, என் குழந்தைக்கு நல்லா படிப்பு வேணும். ஓம் வித்யா சரஸ்வத்யை நமஹ. ஒரு அம்மா ஒரு குழந்தைக்காக, ஒரு அப்பா ஒரு குழந்தைக்காக இப்படி பிரார்த்தனை பண்ணும்போது, பாட்டி தாத்தா குழந்தைக்காக பிரார்த்தனை பண்ணும்போது 100% அம்பாளுடைய அனுகிரகம் கிடைக்கும். குட் வைப்ஸ் வந்து அவங்களுக்கு போகும். அந்த முழுமையாக அந்த பிரபஞ்சத்தை கூட கனெக்ட் வச்சுக்கோங்க, அது பெரிய பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். அடுத்தது எனக்கு செல்வம் வேணும். ஓம் மகாலக்ஷ்மி நமஹ. அந்த மகாலட்சுமி நமகன்னு சொல்லும் பொழுது நம்மளை சுற்றிலும் அந்த செல்வங்கள் குவியற மாதிரி ஒரு நிலைகள் நம்ம வந்து ஏற்படுத்திக்கணும். அது நம்ம அந்த தெய்வ சக்தி கூட இந்த பிரபஞ்சத்து கூட ரொம்ப கனெக்டிவிட்டி வைக்கணும். அப்படி கனெக்டிவிட்டி வைக்கும் பொழுது நம்ம சொல்கிற மந்திரம் நல்ல பலிதனை ஏற்படுத்தி கொடுக்கும், நம்ம போகக்கூடிய காரியங்கள் வெற்றியாகும், நீங்கள் நினச்ச உடனே உங்களுக்கு பலன் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். எஸ், இந்த உலகத்தில் அவ்வளவு சிறப்புகள் கொண்ட இந்த புவி ஈர்ப்பு சக்தி நமக்கு நிறைய விஷயங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இதை நீங்கள் பயிற்சி பண்ணி பாருங்கள், வாழ்க்கையில் வெற்றி 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 தான் கூடி வரக்கூடியதாக இருக்கும். மந்திரங்கள் தான், அந்த மந்திரத்தை எந்த வகையில் கனெக்ட் பண்ணி நம்ம சொல்லணுங்கிறத நம்ம பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பெரிய பலன்கள் இருக்கும். இன்னும் கோயிலுக்கு போய் இதை நீங்கள் பண்ணி பாருங்கள், மிகப்பெரிய பலன்கள் இருக்கும். அல்லது வீட்டில் பூஜை அறையில் செய்து பாருங்கள், ஆஃபீஸ்லேயே ஆகட்டும் 2 நிமிஷம் இருந்து பாருங்கள், நீங்கள் வண்டியில் போகும்போது 2 நிமிஷம் அப்படி கண்ணை மூடி பாருங்கள், உங்களுக்கு இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்கள். வண்டினா 2 வீலரில் கிடையாது, நீங்கள் காரில் கிடையாது, எங்கேனும் யாராவது டிரைவர் இருக்கும்போது ஓட்டும்போது, சாஃபர் இருக்கும்போது ஓட்டும்போது, அல்லது ஏதேனும் ஆஃபீஸில் உட்காரும்போது நீங்கள் இதை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ சாம்ராட் மகேஷ்.